ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம சேனல் யூடியூப்ல ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 லெஸ் தென் 2 days மக்களே ஒரு பெரிய 2.5 மாதம் திருவிழாவே ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாரும் ஸ்டே டியூன்டாக இருங்க. IPL பண்டிகை வந்துட்டாலே அவள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த வைப் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீம் ஆஃப் த ப்ரிவ்யூ டு பேச போகிறோம். மற்ற எல்லா டீம் மும்பை, RCB, GT, KKR, LSG, RR எல்லாருமே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதாவது IPL 2023 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம மஞ்சள் மக்கான்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அவங்களோட ப்ரிவ்யூ, அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ CSK பார்த்தீங்கன்னா 2020 ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங் தான் சொல்லணும். லாஸ்ட் 2 பால்ல மேட்சே மாற்றி ஜடேஜா கப்படிச்சு கொடுத்துட்டாரு. அதுலேருந்து CSK ஃபேன்ஸு பிடிக்க முடியல. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைனல்ஸ் வாட்ச். செம்மையாக போச்சு, 2 நாள் போச்சு ஃபைனல். ஸோ 2020 CSK ஒரு மொக்க டீம்னு கலாய்ச்சாங்க. பட் அந்த டீமை தோனி பவுலிங் மொக்கையாக வச்சுன்னு பேட்டிங் செம்மையாக ஆடி கப்படிச்சு கொடுத்துட்டாரு. அதை இந்த வருஷம் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? கேள்விக்குறி தான். அதே டீம் தான் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் இருக்கு. என்ன 2-3 சேஞ்சு, பென் ஸ்டோக்ஸ், ராய்டு போனதால ஒரு பெரிய தொகை கட்சி நம்ம ஒரு 2-3 பிளேயர் வாங்கியிருக்கோம். வர்த்தி பிக்ஸ் தான். ஸோ யார் யார் ஆக்ஷனில் CSK வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரல் மிச்சல் 14 crores, முஸ்தாபிசுர் ரஹ்மான் 2 crores, ஷாதுல் தாக்கூர் 2 crores, ரச்சின் ரவீந்திரா 2 crores வாங்கியிருக்காங்க. வாங்கின எல்லாமே ஸ்டீல் டேரல் மிச்சல் தவிர. அவர் அந்த ரேட்டுக்கு நான் டேரல் மிச்சல் ஒத்துக்க மாட்டேன். பட் கரண்ட் ஃபார்முக்கு ஓகே. பட் இவங்க எல்லாருமே ஷதுல் தாக்கூர் விட்டுருங்க, முஸ்தாபிசுர் விட்டுருங்க, டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா அந்த அளவுக்கு IPL ரெக்கார்டு இல்லை. பட் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். CSKனாலே MA சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக் ஃபோர்டஸ் தான், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஓரியன்டட் பிச்சர்ஸ் தான் எதிர்பார்த்தோம் நம்ம லாஸ்ட் இயர். பட் அப்போ பார்த்தீங்கன்னா ஹை ரன் ஸ்கோரிங்குமே நிறைய இருந்தது. LSG மேட்ச், PBKS மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 200+ போச்சு. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் பிச்சர்ஸ் எதிர்பார்க்கலாமா, இல்லை CSK KKR, CSK DC இல்லை CSK மாதிரி லோ ஸ்கோரிங் பிச் எதிர்பார்க்கலாமா தெரியாது, கியூரேட்டர் பொறுத்து தான். பட் இந்த 2 பிச்சில் தான் ஏதாவது பிச்சு இந்த வருஷம் CSK ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இல்லை ரெண்டுமே 7 மேட்சுக்கு மாற்றி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் ஒன்று நீங்கள் 200 எதிர்பார்க்கலாம், இல்லைனா கன்ஃபார்ம் 160 கீழே தான் இருக்க போகுது. ஸோ அது என்ன மாதிரி பிச்சுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஸ்பின் டு வின் கன்ஃபார்ம் கேரண்டி. நல்லா டைட்டாக ஸ்பின் போட்டிங்கன்னா ஒரு கவுண்ட் பேஸ் போட்டு அடிப்பாங்க. ஸோ CSKோட ஸ்குவாட் பார்த்துருமே, கேப்டன் தலை தோனி, தேவான் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட், அஜிங்கியா ரஹானே, ஷேக் ரஷீத், சமீர் ரிஸ்வி 8 கோடி வாங்கியிருக்காங்க. அது நான் சொல்ல மாட்டேன், அது அன்கேப் பிளேயர். அவனீஷ் ராவ் அண்டர் 19 பிளேயர், ராஜதங்க கிரிக்கெட், தீபக் சேர், மஹேஷ் தீக்ஷனா, முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் சோலங்கி, சிமர்ஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, பத்ரானா, பெரிய பவுலிங் லைனப்பு. ரவீந்திர ஜடேஜா, டேரல் மிச்சல், மொயின் அலி, டூபே, நிஷாந்த் சிந்து, ரச்சின் ரவீந்திரா, ஷாதுல் தாக்கூர், டேரல் மிச்சல். ஸோ டீம் பார்த்தீங்கன்னா பவுலர் செக்கச்சக்கம், ஆல்ரவுண்டர் செக்கச்சக்கம், பேட்டிங் கம்மி. எப்பயுமே CSK இந்த மாதிரி தான் போவாங்க. இந்த வருஷம் ரொம்பவே ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் பக்கம் எடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு கன் டீம் தான் சொல்லணும். குறை இருக்குது, இதுவும் இருக்குது. பட் என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் அண்ட் ஆல்வேஸ் கேப்டன் கிட்டேருந்து போவோம். தலை தோனி எத்தனை வருஷம் நீங்கள் லாஸ்ட் IPL சொல்லுங்கள், அந்த மனுஷனுக்கு உடம்புல ஃபிட்னஸ் தெம்பு இருக்க வரைக்கும் ஆடினே தான் இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வருது, தோனி இருக்க மாட்டாருன்றாங்க. எனிதிங் ஃபைனல்ஸில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஃபைனலில் இல்லை அந்த டாப் 4 வரும்போது தான். ஸோ தோனி ஆஸ் அ கேப்டன் ஆல்வேஸ் CSKக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன 2022-20 குவாலிஃபை ஆக முடியல. பட் அந்த 2 வருஷத்தை எடுத்துருங்க, அது சில குறைகள் இருந்தது. இந்த வருஷம் என்ன போகுது, நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் கப் அடித்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆகமாட்டோன்றாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க. நல்ல டீம் இது. தோனி கன்ஃபார்ம் லீட் பண்ணுவார். ஒன்றுமே இல்லை, அந்த பவுலிங் வச்சு கப்படிக்க தெரிஞ்சு தோனிக்கு இந்த வருஷம் தீபக் சேர், ஷதுல் தாக்கூர்லாம் வந்திருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் அவங்களோட பசங்க தோனிக்கு 80-90 ஆடினவங்க. பேட்டிங் கன்னாக இருக்குது, பவுலிங் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் கப்பு கன்ஃபார்ம் திரும்பி வரலாம். இஸ் டெப்யூட்டி ரவீந்திர ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் சீசனாக அந்த லாஸ்ட் டைம் பண்ணுறா. பவுலிங்கில் 15+ விக்கெட்ஸ் எடுத்தார். பேட்டிங்கில் எங்கே தேவையோ அங்கே அடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் இனிமேல் CSK பிளேயர்ஸ் குறையே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நான் மகா வன்மத்தில் ஆளாயிடுவேன். ஸோ ஜடேஜாவை தயவு செஞ்சு எதுவும் ட்ரோல் பண்ணாதீங்க. கிளட்ச் பிளேயர் சொல்லுவோம். CSKக்கு தேவையான க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணுறாரு. ஸோ இந்த வருஷமும் ஒரு 15-20 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கில் நம்பர் 6 and 7 ஒரு 150-200 ரன்ஸ் அந்த ஆர்டரில் வந்து அச்சாலே பெருசு. ஸோ தோனி அண்ட் ஜடேஜா வில் பி த கீ எக்ஸ்பேக்டட் பிளேயர்ஸ் ஃபார் CSK. கேப்டன், வைஸ் கேப்டன் சொல்லலாம். ருத்ராஜும் இருப்பார். ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். பட் ரவீந்திர ஜடேஜா T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கும் நல்லா பண்ணி ஆகணும். இவங்களை தாண்டி ஒரு ஸ்மால் எக்ஸ்பேக்டட் பிளேயர்னா சிவம் டூபே தாங்க. ஃபஸ்ட்டு 2020 ஆக்ஷனில் எடுத்தப்போ எல்லாம் கலாய்ச்சாங்க. என்னடா டே ஒரு ஃபுட் ஒர்க் வராது, ஒன்றும் வராது, இவனை போய் எடுக்கிறீங்க, தம்மால் அவுட் ஆகிடுவான்னு. ஆனால் அந்த வருஷத்துக்கு அப்புறம் சிவம் டூபேவை கலாய்க்க முடியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. போன வருஷம் ஸ்டாண்ட் அவுட் சீசன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 400+ ரன்ஸ் நம்பர் 3 and 4 வந்து 6s மட்டுமே டீல் பண்ணி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். 3-4 50 போட்டார். எல்லாருமே வாயில் கை வச்சு கலாய்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு டூபேயோட பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீமுக்கே திரும்பி வந்தார். ஸோ இவர்கிட்ட நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறேன். 400-500 ரன்ஸ், ஒரு 5-6 விக்கெட்ஸ் எடுத்தார் டூபே மாசு. ஸோ இப்போ பேட்டிங் ஆர்டர் பக்கம் போவோம். பேட்ஸ்மேன்ஸில் இந்தியன்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், அஜிங்கியா ரஹானே, சமீர் ரிஸ்வி. ருத்ராஜ் கேக்வாட் உங்களுக்கே தெரியும், கிளட்ச் பிளேயர்னு சொல்ல மாட்டேன்.
மாட்டேன். கன்சிஸ்டன்ட் பிளேயர், எப்பயுமே 500+ ரன்ஸ் அச்சு கொடுத்துருவாரு. லாஸ்ட் இயருமே சூப்பராக ஆனார் கான்வே கூட. ஸோ இந்த வருஷமும் கன்ஃபார்ம் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு 500 ரன்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபியூச்சர் கேப்டன். எனக்கு உண்மையாக தெரியல. அப்படியா இருந்தால் கன்ஃபார்ம் தலை தோனி அவர் க்ரூம் பண்ணுவார். அஜிங்கியா ரஹானே வில் பி ஹிட் ஆர் மிஸ். போன சீசன் செம்ம ஹிட் ஆனார், கன்ஃபார்ம் மிஸ் ஆன நினச்சேன். 350 போட்டு ஃபைனல்லையும் சூப்பராக ஆடி கொடுத்துறா. இந்த வருஷம் ஃபார்மில் இல்லை ரீசெண்டாக, பட் என்ன பண்ண போகிறான்னு போக கன்ஃபார்ம் பிளேயிங்கில் இருப்பார். சமீர் ரிஸ்வி தான் எனக்கு என்னன்னு தெரியல, சூப்பராக ஆடுறாரு, யங்ஸ்டர், நல்லா டொமஸ்டிக்கில் ஆடுறாரு. ஐபிஎல் எப்படி ஆட போகிறாரு, ஐபிஎல் கோப்பப் பண்ணுவாரா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்கெட் கீப்பர்ஸ் பக்கம் சொல்கிறதுக்கு இல்லை, தலை தான். ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோமே. ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மிச்சல், மொயின் அலி, மிச்சல் சாண்டர், ரச்சின் ரவீந்திரா. ஒரு நியூசிலாந்து செட்டப்பே இருக்குது. ஃப்ளெமிங் கோச்சுன்றதுனால டீமில் நியூசிலாந்து பிளேயர்ஸுக்கு பஞ்சமே இல்லை மக்களே. ஸோ மொயின் அலி இந்த ரீசன்ட் பாஸ் ஃபார்ம்லேயே இல்லை, சுத்தமாக எங்கே போட்டாலும் அடி வாங்கினாரு. 100லேயும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அவர் ஆட வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சேப்பாக்கு ஸ்பின் பிச்னால கன்ஃபார்ம் ஆடலாம். மிச்சல் சாண்டர் பாவப்பட்ட ஜென்மங்க. அவர் எத்தனை வருஷம் டீமில் இருந்தாலும் பிளேயிங் நல்ல வருஷத்துக்கு ஒரு மேட்ச் தான் ஆடுறாரு. அவர் டேலண்ட்டுக்கு எல்லா மேட்சும் ஆடணும். என்ன பண்ணது, காம்பினேஷனு, சீனியரிசம் சில இது விஷ் பண்ணுறாரு. ரச்சின் ரவீந்திரா கான்வே ரூல்ட் அவுட் ஆனதால் கன்ஃபார்ம் எல்லா மேட்சும் பிளேயிங் ஆட போகிறார். பட் அவர் T20 புதுசு, ஐபிஎலுக்கு புதுசு. அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வரும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். டேரில் மிச்சலுமே ஐபிஎல் அந்த அளவுக்கு ஷைனாலும், பட் இந்தியன் பிச்சில் வேர்ல்ட் கப் நல்லா பண்ணதாலும் சிஎஸ்கே நல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு ஃபில் பண்ணும். பவுலிங் சைடு போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேசர்ஸோடு ஃபாரின் போவோம். மதீஷா பத்திரானா இப்போ இன்ஜுரியில் இருக்கார் மக்களே. சிஎஸ்கேக்கு இப்போ பெரிய 2 இன்ஜுரி தலைவலி இருக்குது. கான்வே, பத்திரானா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் மிஸ் பண்ணுவான்னு கேள்விப்படுறேன் ஏப்ரல் மந்த்து. ஸோ அதுவும் ஒரு பெரிய தலைவலி நமக்கு. முஸ்தாபிசூர் எடுத்திருக்கோம், பட் பத்திரானா அளவுக்கு முஸ்தாபிசூர் வர்த்தா கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸ்லோயர் பால் வச்சு பொழப்பு ஓட்டுவார் முஸ்தாபிசூர் ரஹ்மான். பழைய பேசே இல்லை. சவர் அடி வாங்கலாம் இல்லை திடீர்னு நல்லா போடலாம். சேப்பாக்கில் ஒர்க் அவுட் ஆகும், வெளியே போனால் அடிப்பாங்க. மஹேஷ் தீக்ஷ்ணா எல்லா மேட்சும் ஆடுவார். என்ன தான் கேவலமாக கேட்ச் விட்டாலும் ஃபீல்டிங் சொதப்பினாலும் சாண்டர் ஆடவே வைக்க மாட்டாங்க. தீக்ஷ்ணாவே தான் தலை வச்சுப்பார். அது நான் இப்பயே சொல்லிடுறேன். மாற்றினா உலகமாக அதிசயம். தீக்ஷ்ணா முஸ்தாபிசூர்லேருந்து ஒரு 15+ விக்கெட்ஸ் எதிர்பார்க்குறேன். இந்தியன் பேசர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங் அவள் ஆடுவார் எனக்கு தெரியல. பட் கன்ஃபார்ம் முகேஷ் சௌத்ரி அண்ட் துஷார் தேஷ்பாண்டே கிட்டேருந்து ஒரு சீசன் எதிர்பார்க்கலாம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் எப்பயுமே இம்பாக்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது பவுலிங்கில். ஸோ சிமர்ஜித் சிங் கஷ்டம். துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீசனாக இருந்திருக்கு. மும்பைக்கு இந்த வருஷம் ரஞ்சியில் சென்ச்சுரிலாம் போட்டிருக்காரு. ஸோ ஐ ஹோப் துஷார் தேஷ்பாண்டே போன தடவை மாதிரி ஹையஸ்ட் விக்கெட்ஸ் ரன்னு கொடுத்தாலுமே ஒரு டெத்தில் போகிறாங்க, கொடுக்க தான் செய்வார். ஸோ அவர்கிட்ட நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன். போன வருஷம் மாதிரி முகேஷ் சௌத்ரி போன வருஷம் ஆடல, இன்ஜுரிலேருந்து வராரு. 2022 சூப்பராக பண்ணார். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் முகேஷ் சௌத்ரி நல்லா பண்ணால் இந்தியன் பவுலர்ஸ் வச்சே சிஎஸ்கே ஓட்டலாம். ஒரு செம்ம டீம் இது. ஸோ சிஎஸ்கே இந்தியன் பவுலர்ஸ் ஷைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தலை தோனியோட மெயின் சிஷ்ய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன்றா சேர்ந்துட்டாங்க, தீபக் சர் அண்ட் ஷர்துல் தாக்கூர். பட் தீபக் சர் நினச்சா பயமாக இருக்குது. எப்போ கால் எடுத்துன்னு இன்ஜுரின்னு போவார்னு நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. பட் அவர் 6 வரைக்கும் கன்ஃபார்ம் பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அடி வாங்கலாம். ராஜ்வர்தன் அங்கரிக்கு கன்ஃபார்ம் பேக்கப் ஆகும் சான்ஸ் கிடையாது. ஷர்துல் தாக்கூர் தலை கீழே வந்துட்டா மட்டும் சூப்பராக போட்டுருவார். மற்ற எந்த டீம் போனாலும் தர்மடி வாங்கினார், நீங்களே பார்த்துக்கிங்க. ஸோ தலை கீழே ஷர்துல் தாக்கூர் 2.2 பார்க்கலாமா? 10 to 20 விக்கெட்ஸ் எடுப்பாரா? பேட்டிங்கில் 150 ரன்ஸ் வருமா? தீபக் சர் ஷர்துல் தாக்கூர் காம்போ ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே has been completely இல்லை, பட் பார்ஷியலி ரூல்ட் அவுட்னு சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் 10-12 மேட்ச் ஆட மாட்டான்னு கேள்விப்படுறேன். கடைசி 2 மேட்ச் அண்ட் செமிஃபைனல்ஸ் இஃப் குவாலிஃபை ஆனால் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. பட் நியூசிலாந்து அதுக்கு NOC தரணும். கான்வே வில் பி a huge மிஸ் மக்களே. லாஸ்ட் 2 இயர்ஸாக சிஎஸ்கே கான்ஸ்டன்ட்டாக ஆவரேஜ் 30+ அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 140+ ஆடுற ஒரே பிளேயர் ருத்ராஜ் தவிர டெவான் கான்வே தான். அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ரச்சின் ரவீந்திரா புதுசு T20க்கு. ஸோ டைம் ஆகும் அடாப்ட் பண்ணுறதுக்கு. சேப்பாக் பிச்சும் கான்வேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கான்வே வில் பி a huge மிஸ் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் நெக்ஸ்ட் மதீஷா பத்திரனா இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நியூ சென்சேஷனே சொல்லணும். டெத் ஓவர்ஸில் ஒரு புது தங்கத்தை தோனி கண்டுபிடிச்சிட்டானே சொல்லலாம். பட் பாவம் அவரும் ரூல்ட் அவுட் இல்லை. இவர் வந்து ஏப்ரல் மாதம் ரூல்ட் அவுட். ஸோ சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே. முஸ்தாபிசூர் ரஹ்மான், ரச்சின் ரவீந்திரா வச்சு தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. முஸ்தாபிசூருமே ஒரு இன்ஜுரி தான். அவர் வந்து ஃபுல்லி ஃபிட் இல்லாமல் தான் இப்போ வந்திருக்காரு. அவர் என்ன கதைன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கேட ஃபாரின் பவுலர்ஸ் டெத்தில் ரொம்ப முக்கியம். பட் அவங்க 2 பேருமே இன்ஜுரி இருக்கனால சிஎஸ்கே டெத் பவுலிங்கில் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்தியன் பவுலர்ஸ் வச்சே போகலாம். பட் பத்திரனா கான்வேஸ் கொண்டு போய் ஹியூஜ் மிஸ். ஸோ சிஎஸ்கேட ப்ரெடிக்டர் பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். உங்களோட தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரிப்ளையும் பண்ணுவேன். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங், ரஹானே, சிவம் டுபே, டேரல் மிச்சல் மிடில் ஆர்டர், ரவீந்திர ஜடேஜா, தோனி ஃபினிஷிங், ஷர்துல் தாக்கூர், தீபக் சர், முஸ்தாபிசூர் ரஹ்மான், தீக்ஷ்ணா இப்படி தான் போகணும். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர் ஆனால் சாண்டர் இல்லை மொயின் அலியை எடுத்துன்னு வரலாம். அதை தாண்டி இந்தியன்ஸில் துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி, சமீர் ரிஸ்வி ஒரு கன் செட்டப்னே சொல்லுவேன். போன வருஷத்தோட நல்ல டீம்னே சொல்லுவேன். ஸோ நானும் டெஃபினட்டாக சிஎஸ்கே இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி குவாலிஃபை ஆகும்னு சொல்லுவேன். மும்பைக்கு நான் 9.7 கொடுத்தேன், சிஎஸ்கேக்கு நான் 9.8 தரேன். சொல்லலாம் டே இதெல்லாம் ஓவர் ஃபேவரட்டிசம் சொல்லலாம். தோனின்ற ஒரே ஃபேக்டர்னால மட்டும்தான் நான் 9.8 தருவேன், இல்லை நான் 9 தான் ஓப்பனாக தருவேன். ஸோ சிஎஸ்கே தோனியை வச்சு இன்னும் ஒரு வருஷம் கப்படிக்குமா? மும்பையை விட டேலி அதிகமாக்கி 6th டைட்டிலோட தோனி விடை பெறுவாரா இல்லை
இல்லை தோனி இன்னும் கண்டினியூ பண்ணுவாரா கேள்விக்குறி. ஒரு இன்ஜுரி செட்டில்டு டீமை தோனி எப்படி வழிநடத்த போறாரு? பேட்டிங் கன்னாக இருந்தாலும் பவுலிங் சில பல குறை இருக்குது. தீபக் சேர், தக்கூர், முஸ்தாபிசர் நாட் இன் தேர் கிரேட் ஃபார்ம். ஸோ என்ன பண்ண போறாங்கன்றது கேள்விக்குறி. சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்கிறேன். டாப் 2 முடிப்பாங்களா கேள்விக்குறி தான். ஸோ அவ்வளோ மக்களே, எல்லா டீமோட ப்ரிவியூவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூவில் சந்திப்போம். சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.